இந்த ஹிந்து நியூஸ் டிவிக்கு சமூக ஊடகத்துல பொய்யான தகவல்களை பரப்பி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ பொய்யான தகவல்களை பரப்பி ஆட்சியை நடத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க நியூஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த நியூஸை போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி நமக்கு எழும். இது என்னன்னா, டிஎம்கேவுக்கு அவங்க ஆதரவா இந்த செய்தியை போட்டிருக்காங்க. டிஎம்கேவுக்கும் இந்த ஹிந்து குடும்பத்துக்கும் என்ன உறவு அப்படின்னா, மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் அவருடைய மனைவி சகோதரி பிரியா தயாநிதி மாறன் அவர்கள் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பெண். அவங்களுக்கும் இவங்களுக்குமான நல்லுறவு குடும்பம் சார்ந்த உறவாவே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த நியூஸ் போடுறது நடுநிலையா இருக்குமா? இப்போ உங்க நடுநிலைக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நீங்க எக்ஸிட் போல்னு ஒரு விஷயத்தை நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க. அதுல நீங்க என்ன சொன்னீங்க? 140ல இருந்து 160 சீட்டை டிஎம்கே பிடிக்கும், இன்னும் சொல்ல போனா 180 தொகுதிகளை பிடிச்சு அபார வெற்றி அடையும் அப்படின்ற நியூஸை நீங்க பரப்புனீங்க. ஆனா எங்கேயோ நீங்க டிவிக்கே ஒரு 110 இடம் பிடிக்கும் அப்படின்ற தகவலை நீங்க சொல்லல. அது ஒரு 3ல இருந்து ஒரு 10 சீட்டு பிடிப்பாங்கன்ற மாதிரி தான் நீங்க தகவலை பரப்புனீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப 3ல இருந்து 10 பிடிச்சிருக்காங்க. நீங்க உண்மையிலேயே அந்த எக்ஸிட் போல மக்கள் கிட்ட இருந்து எடுத்திருந்தீங்கன்னா உண்மையான தகவலை சொல்லியிருப்பீங்க. நீங்க டிஎம்கேவுக்கு ஆதரவா இந்த தகவலை சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் டிவிக்கேவே மட்டம் தட்டுறீங்க. அதை தாண்டி நீங்க சொன்னது பொய்யாயிடுச்சு. இப்ப அதுக்கு முட்டு கொடுக்கிற வகையில டிவிக்கு கவர்மெண்ட்டை நீங்க தாழ்த்தி போடணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு சின்ன தம்பி முதலமைச்சர் ஆமை குஞ்சுகளை கடல்ல இறக்கின ஒரு விஷயத்த போடுறாரு. அவருக்கு வரலாறு தெரியாது, அவருக்கு பழங்காலத்தில் நடந்த விஷயங்கள் தெரியாது. காலம் தொட்டு ஆமை குஞ்சுகளை கோடை காலங்கள்ல கடல்ல இறக்கிறது எல்லா அரசாங்கமும் பண்ற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க ஏதோ ஒரு ஆர்வத்துல போட்டுறாங்க, முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் ஆமை குஞ்சுகளை கடல்ல இறக்குறாருன்னு போட்டுறாங்க. உடனே இப்படி ஒரு பொய்யான தகவலை டிவிக்கே பரப்புது நீங்க சொல்றீங்க. இப்ப பரப்பின ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ஐடி யாருன்னு தெரியுமா? அது பொய்யான தகவல் இருந்தா நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. ஆனா இத முதலமைச்சர் பரப்புறாரா, அல்லது டிவிக்கேவில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளோ அல்லது எங்களை போல இருக்கிற தொண்டர்களோ யாராவது பரப்புறாங்களா? சொல்லுங்க. நீங்க அனாவசியமா இந்த செய்தியை போட்டு மக்கள் மத்தியில டிவிக்கே மோசமான கட்சி, அவங்க ஒரு ஃபேக்கா நியூஸை பரப்பியே மக்கள்கிட்ட ஒரு பொய்யான தகவலை சொல்லி ஆட்சி நடத்த ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இது முழுக்க முழுக்க தப்பு. உங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட குடும்பம் சார்ந்த உறவான டிஎம்கேவுக்கு மேல தூக்கி நிறுத்துறதுக்காக நீங்க இந்த வேலையை செய்றீங்க. நீங்க நடுநிலையா இருக்கணும். ஒரு பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகை தர்மத்தோட இருந்தா மட்டும்தான் அது